சிவன் ஏன் அகோரிகளின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார்? மற்ற எந்த தெய்வத்தையும் விட அவருடன் மட்டும் அகோரிகள் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். இது வெறும் நம்பிக்கையா? இல்ல, இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் மர்மம் இருக்கிறது. மிக பழமையான காலத்தில் காசியில் மணிகர்ணிகா காடியில் ஒரு அதிசய சக்தி இயங்கிக் கொண்டிருந்தது. அது யாருக்கும் புரியாத மரணத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி. இங்கு இறந்த உடல்களும் அதை விட்டு பறக்கும் ஆத்மாக்களும் சக்தி பெறும் ஒரு சூட்சும இடம். அந்த சூட்சுமத்தில் யார் இருந்தார்கள் தெரியுமா? அகோரிகள். அவர்கள் யார்? அவதாரங்கள் அல்ல, ஆனாலும் இறப்புக்கு பின் கூட உயிருடன் இருப்பவர்கள். அவர்கள் பூதம், பிசாசுகள், ஆத்மாக்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டவர்கள். ஆனால் இந்த சக்தியை அவர்களுக்கு கொடுத்தது யார்? அகோரிகள் ஒரே ஒருவரை தெய்வமாக மதிக்கிறார்கள். அவர்தான் சிவன். ஏனென்றால் சிவபெருமான் தான் சமாதியின் கடைசி நிலை, அல்டிமேட் லிபரேஷன். அவர் மரணத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி. அவர் கடவுள் மட்டுமல்ல, காலத்தை முறியடிக்கக்கூடிய ஆதிக்கம். யமன் கூட சிவனை எதிர்க்க முடியாது. அகோரிகள் சிவனை அழைப்பது எப்படி தெரியுமா? அவர்கள் மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் கேள்வி கேட்டால் மட்டும் போதும், சிவன் பிரம்மாண்டத்தில் இருந்தே பதில் தருவார். அதனால தான் சிவனை அகோரிகளின் கடவுள் என்றும் மரணத்தை முடிவு செய்யும் இறுதி சக்தி என்றும் கூறுகிறார்கள். இந்த மர்மம் உண்மையா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கமெண்டில் உங்கள் யூகங்களை பகிருங்கள்.